இவனை தெரியும், இவங்கள தெரியுமா? தெரியுமா? பேர் சொல்லு. இவங்கள தெரிஞ்சுக்கோங்கடா. இவங்கள தெரியறதுக்கு முன்னாடி இவங்கள சொல்றேன். தண்டகர்மாந்திரம் நாட்டுக்காக செத்து போனவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோடா. அவரு சினிமா துறையில இருக்கும்போது எனக்கு தெரியும். முதல்வரா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியல. ஆனா தளபதி தெரியல. இல்லைங்க, நான் சொல் கவர்ச்சினாலதான் ஜெயிச்சாரு அவரு. மக்கள் வந்தோடனே தூக்கி கொடுத்துருக்காங்களா விஜய்க்கு? கையில் கொடுத்துருக்காரு முதல்வர்கிட்ட. ஆமா. இவர் எத்தனை நாள் சாப்பிடாம வந்தாரு? கரூர் விஷயத்துல கூட சாப்பிடாம மனசு கஷ்டம் தான் இருந்தாரு. சாப்பிடாம மனசு கஷ்டமா இருந்தாரா? மனசு கஷ்டமா இருந்தாரா? காணுமே 3 நாள் இங்க இறந்த அன்னைக்கே இஷ்யூ பண்ணலையே. இவங்கள தெரிஞ்சுக்கோங்கடா. இவங்கள தெரியறதுக்கு முன்னாடி இவங்கள சொல்றேன். தண்டகர்மாந்திரம் நாட்டுக்காக செத்து போனவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோடா. இவரை தெரிதா பாருங்க. இவரை தெரிதா பாருங்க. நான் படம் மோஸ்டா பார்க்க மாட்டேனே. இவர் தெரியல யாருன்னு. நிஜமாவே எனக்கு தெரியல. தமிழ் தானே நீங்க? தமிழ் தான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவரு சினிமா துறையில இருக்கும்போது எனக்கு தெரியும். முதல்வரா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியல. ஆனா இவர் தெரியல. முதல்வரா வந்தனே தெரியல. இல்லப்பா, ஏதோ ஒண்ணு. ஆனா தளபதி தெரியல. இல்லங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர் சினிமால இருக்கப்ப தெரிஞ்சு, இப்ப தெரியல. சரி, சினிமால இருக்க படத்துல இருக்கப்ப ஏன் தெரிஞ்சு, இப்ப ஏன் தெரியல? சினிமான்றது அவரோட பேஷன், அவரோட அதை கரெக்டா பண்ணாரு, வந்தாரு. அரசியல்ன்றது வேறல்ல. அதுக்கு இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இவர் அவ்வளோலாம் இல்லை. இப்போ இவங்களை தெரியலன்னு நான் சொல்லும் போது இவரை தெரியும்னு சொன்னால் இவங்களோட அசிங்கம்ல. இவரை தெரியும் நான் சொல்கிறது, தெரியாதுன்னு சொல்கிறது என்னோட விருப்பன்றதை தாண்டி இவங்களாம் தலைவர்கள். முதல்வராக இருந்தாங்க, காமராஜர் இருந்தார். அதுக்கப்புறம் போராடி திமுகன்னு ஒன்று வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய போராட்டம் வந்து எம்ஜிஆர், கருணாநிதி, அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அப்படி போராட்ட காலம், ஒரு எதிர்ப்பு, ஒரு நாட்டை மாற்றணும், ஒரு நாட்டை வீழ்ச்சியிலேருந்து எடுத்துட்டு வரல. சினிமாவில் அடிச்சது தவிர எதுவும் பண்ணலன்றீங்களா? பண்ணல இன்னும் இதுவரையும் பண்ணல. அதே போதாதுங்களா? முதலமைச்சர் படத்தில் நடிச்ச போதும் இல்லை. படத்துல நடிச்சா யாரு முதல்வர் ஆயிட முடியுமா? அந்த தகுதி போதாதுங்களா? படத்தில் நிறைய பேர் அடிக்கிறார், விவசாயிக்காக போராடுறாருல, அந்த ஒரு தகுதி போதாதா முதலமைச்சர் ஆகிறதுக்கு? இப்போ அவர் சொன்னார், வந்தோடனே விவசாய கடை மொத்தனையும் தள்ளுபடி பண்ணுறோன்னு. 50,000 ரூபானா தள்ளுபடி பண்ணுருவேன், 50,000 மேலாம் அந்த பர்சன்டேஜ்ன்றாரு. அதே கருணாநிதி தான் வந்த உடனே தள்ளுபடி பண்ணார், கரண்ட்டு ஃப்ரீ கொடுத்தாரு, அவங்களாம் தலைவராக இருந்தாங்க. இவர் அப்படி சொன்னது இன்னுமே இது சொல்லியிருக்காரு, இதுக்கு மேலே செய்வார். நீங்கள் முதலமைச்சர் வந்து குறை சொல்கிறீங்க. நீங்கள் நான் முதலமைச்சர் குறை சொல்லியே, அந்த முதல்வர்ன்ற பேருக்கான தகுதி கொடுக்கணும்ல. இவருக்கு எல்லா தகுதி இருக்கு, எந்த தகுதி இல்லைன்றீங்க இவருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே, நான் இப்போ டிஎம்கே வந்து ஸ்டாலின் நான் சொல்லி நான் கலைஞர்னு மென்ஷன் பண்ணேன்னா அவருக்கு கருணாநிதி தானே பேர் கொடுத்தேன். கருணாநிதினு தானே மென்ஷன் பண்ணேன். நான் எம்ஜிஆர்னு சொன்னேன். அவரு வந்தார், கருணாநிதி வந்தார், ஜெயலலிதா வந்தாங்க. இதுமாரி எல்லா தலைவரும் வந்தாங்க. அவங்களாம் பட்ட கஷ்டம், அவங்களாம் பட்ட போராட்டம் அதெல்லாம் வேற. இவர் இந்த மாதிரி எந்த போராட்டமே ஃபேஸ் பண்ணலையே. படத்தில் தெரியுது, அரசியல் வந்த படம் தெரியல. அரசியல் அவர் அரசியலாக தெரியல எனக்கு. சரி, அரசியலாக தெரியாததுக்கு முக்கியமான காரணம் எதுவும் சொல்லுவீங்க? படத்தில் தெரிஞ்சு அரசியலாக தெரியாததுக்கு என்ன ஒரு காரணம் இருக்குல்ல, இதனால தெரியல. என்ன கவர்ச்சினால தான் ஜெயிச்சார் அவரு. இதே அவர் வேற எப்படி ஜெயிக்கணுன்றீங்க? வேற எப்படி ஜெயிக்கணும்னா, நீங்கள் திமுக எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா ஃபர்ஸ்ட் திக இருந்தது, பெரியார், அதுக்கப்புறம் அண்ணா, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம்னு வந்தாங்க. வந்த உடனே ஜெயிக்கலையே. கருணாநிதியும் வசனம் எழுதினாரு, வந்த உடனே தூக்கி கொடுக்கலையே, அவங்களுக்கும் போராடினாங்க. மக்கள் வந்தோடனே தூக்கி கொடுத்துருக்காங்களா விஜய்க்கு? கையில் கொடுத்துருக்காரு முதல்வர்கிட்ட. ஆமா. என்ன காரணமா இருக்கும்? மக்களோட ஆட்சி தானே, மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. மக்களோட விருப்பம். அதை நான் விருப்பத்தை வந்து யாருமே நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லதை பண்ணிட்டோம். நான் உங்களோட கருத்து, இவங்க 3 பேரை கம்பேர் பண்றப்போ இவர் ஒண்ணு இல்லைன்றீங்களா? ஆமா, அவங்களாம் இப்ப இவர் நீங்க சொன்னீங்க இலங்கை போராட்டத்தில் 12 நாள் சாப்பிடாம இறந்து போனாரு சொன்னீங்க. அப்ப இவர் என்ன, இவர் எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாரு? இவருக்காக நான் சொல்லுங்க, தோத்தாரு. கரூர் விஷயத்துல கூட சாப்பிடாம மனசு கஷ்டம் தான் இருந்தாரு. சாப்பிடாம மனசு கஷ்டமா இருந்தாரா? காணுமே 3 நாள் கழிச்சு தான் வீடியோ சாப்பிடல ஒழுங்கா. 3 நாள் கழிச்சு தான் வீடியோவே போட்டாரு. 3 நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டாரு. நீங்க இறந்த அன்னைக்கே இஷ்யூ பண்ணலையே. விஜய் தெரியுமா உனக்கு? இவனை தெரியும், இவங்கள தெரியுமா? பேர் சொல்லு. இவங்கள தெரிஞ்சுக்கோங்கடா. இவங்கள தெரியறதுக்கு முன்னாடி இவங்கள சொல்றேன். தண்டகர்மாந்திரம் நாட்டுக்காக செத்து போனவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோடா.